ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் கடுவெளி சித்தரின் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவரின் சில பாடல்களை பார்ப்போம். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடன் நனையாதே. கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோள் முனையாதே. வாழ்க்கையை அறிவுறுத்தும் பாடல் இது. மிக தேவையான பாடல் வாழ்க்கைக்கு. கள்ள வேடம் புனையாதே, அதாவது நான் பெரிய பக்தன் என்றோ, இல்லை நான் பெரிய ஞானி என்றோ, நாம் எல்லாம் அறிந்தவன் என்றோ. இது ஆன்மீகத்தில் மட்டுமில்லை, சில பேருக்கு அந்த வாழ்க்கையிலே கூட எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற ஒரு பாவனையில் நடைபோடுவார்கள். எதுவானாலும் இந்த கள்ள வேடம் போட்டு மற்றவர்களை நீ ஏமாற்றாதே. ஏனென்றால் அது நிலைக்காது. ஒரு நாள் இந்த கள்ள வேடம் எல்லாம் கரைந்து போய்விடும். அதனால் அந்த கள்ள வேடம் புனையாதே, போடாதே. பல கங்கையிலே உன் கடன் நனையாதே. நீ சேர்த்து வைத்திருக்கிறாயே பாவக்கடன், இது நீ எந்த கங்கைக்கு போனாலும் சரி, இல்லை காசிக்கு போனாலும் சரி, இல்லை வேறு பல தீர்த்தங்களானாலும் சரி, மானசரோவரானாலும் சரி, அங்கெல்லாம் சென்றாலும் உன்னுடைய பாவம் கரையாது. உன்னுடைய பாவம் கரைய வேண்டும் என்றால் நீ சிவனை அகத்திலே கண்டு தியானம் செய்து மனதை இந்த உலக வாழ்க்கையில் இருந்து பிரிக்க வேண்டும். அதன் சிவனிடமே அந்த மனதை வைத்திருக்க வேண்டும். இந்த சிவனை அகத்தில் கண்டு, ஈசனை அகத்தில் கண்டு அதிலே நாட்டம் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரையும். அதாவது இங்கு கங்கை ஆனாலும் சரி, மானசரோவர் ஆனாலும் சரி, கைலாசம் ஆனாலும் சரி, எல்லாருக்கும் போய்விட முடியாது. புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் போக முடியும். அது புண்ணியத்தின் பலன். அங்கு போவதால் பாவம் கரைந்து விடும் என்று எண்ண வேண்டாம் என்று கூறுகிறார். ஏனென்றால் பாவத்தை தீர்க்க அதற்கென்ற வழியும் முறையும் உண்டு. ஏன் நம் கங்கையில் குளித்தோமானால் நம் தேகம் சுத்திகரமாகும். அந்த ஒரு நல்ல ஒரு அலைவரிசைன்னு கூறுவார்கள், வைப்ரேஷன். அந்த ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப் அப்படின்னு கூறுவார்கள். அதனால் நமக்கு தியானம் நன்றாக வரும். அங்கு போய்த்து வந்தாலும் சரி, அதையே நினைத்து 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 மனதில் மகிழும் பொழுது அந்த ஈசனை காண வேண்டும், ஈசனை காண வேண்டும் என்ற மனதில் உள்ள ஆசை பொங்கி மிக எளிதாக தியானம் வரும். மற்றவர்கள் இங்கே வேர்ல்ட்லி லைஃப், அதாவது இந்த வாழ்க்கையிலே இருப்பவர்களை விட அங்கெல்லாம் சென்று வருபவர்களுக்கு மிக எளிதில் தியானம் வரும். ஈசனை அகத்தில் காண முடியும், அது உண்மைதான். ஆனால் அங்கு செல்வதால் மட்டும் அது தீர்ந்து விடாது. நாம் செய்த பாவங்கள் கரைந்து விடாது. அதற்கு பிறகு நாம் அந்த சிவனையே நினைத்திருக்க வேண்டும். ஏன் கங்கை கரையிலேயே இருந்து கூட அந்த சிவனையே நினைத்து தியானம் செய்யும் பொழுது அப்பொழுதுதான் நம் பாவம் கரையுமே தவிர வெறும் கங்கையில் முங்கிவிட்டு வந்தால் பாவம் கரையாது என்று கூறுகிறார் சித்தர். கொள்ளை கொள்ள நினையாதே. எதற்கு கொள்ளை? அடுத்தவர்களின் பணத்தை நாம் கொள்ளையடிக்க வேண்டும். நம் பணமே நம்முடன் கடைசி வரை இருப்பதில்லை. அது எப்பொழுது வரும், எப்பொழுது போகும் என்று தெரியாது. இதெல்லாம் மற்றவர்கள் பணம் நமக்கு உதவப் போகிறது? அப்படி கூட சிந்தித்து பார்க்கலாமே. நம் பணமே நமக்கு கடைசி வரை இருந்தால் போதும். அப்போ அதையே யாரோ தூக்கி கொண்டு போகிறார்கள், இல்லை வேற எப்படியோ செலவாய் போகிறது. நம் பணமே நமக்கு, நாம் சம்பாதித்தே நமக்கு கடைசி வரை உதவும் என்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது, இது பரம்பரையும் கிடையாது, ஒரு சட்டமும் கிடையாது. இதில் மற்றவர்கள் பணம் நமக்கு உதவப் போகிறது. அந்த பணத்தை எடுப்பதால் வீண் பாவமும் பழியும் தான் வருமே தவிர அந்த பணம் நமக்கு உதவி செய்துவிடும் என்று நம்ப முடியாது நமக்கு. அதனால் இந்த கொள்ளையெல்லாம் விட்டுவிடு. மேலும் இந்த கொள்ளை என்றால் பண விஷயத்தில் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் இருக்கிறது. இன்று பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், கம்பெனியில் ப்ராஜெக்ட் செய்தார்கள் என்றால்
ஒருவருக்கு உள்ள அந்த ரிசர்ச் பேப்பரை இல்லை ப்ராஜெக்ட் பேப்பரை வேறொருவர்களுக்கு, அதாவது ஒரு ஜூனியர் நன்றாக செய்தால் அதை சீனியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ரிசர்ச் ஃபீல்டுலேயே அப்படித்தான். நல்ல ஒரு பேப்பர் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா அதை நம்மளுடைய ஹெட் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஹெட் இல்லைன்னா ப்ரொஃபஸர்ஸ் அவங்க தூக்கிட்டு போய் அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இது ஒருவரை கொள்ளை தானே. இது எல்லாம் எவ்வளவு காலம் நிலைக்கும்? ஏதோ ஒரு தருணத்தில் வரும்பொழுது இது இவர் சரக்கல்ல என்று புரிந்துவிடும் எல்லோருக்கும். எங்கிருந்தோ காப்பி அடித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று புரிந்துவிடும். இதனால் இது போல உள்ள கொள்ளையில் மனதை வைக்காதே, அதை பற்றியே நினைக்காதே. அது நிலைக்கவும் செய்யாது, பாவமும் நாம் சம்பாதிப்போம். இப்படி பல வகையான கொள்ளை இருக்கிறது. வெறும் பணம் மட்டும் கொள்ளை இல்லை, வேறு எவ்வளவோ நம்மளுடைய ஐடியாஸை மற்றவர்கள் நன்றாக கேட்டுக்கொண்டு அதை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள். அவர்களின் போல் அவர்கள் அதை வெளிப்படுத்தி விடுவார்கள். இப்படி பலவாறாக இருக்கிறது. எல்லா துறையிலையுமே இருக்கிறது, ஒரு துறை என்று இல்லை, எல்லா ஃபீல்டுலேயும் இந்த கொள்ளை இருக்கிறது. இதை செய்யாதே. நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. ஒரு நண்பர்களை போல இருந்துவிட்டு அவர்கள் போன பிறகு அவர்களுக்கு தீங்கு செய்வது, அவர்களுக்கு வஞ்சனை செய்வது, நண்பர்கள் போல இருந்து அவர்கள் வாயிலிருந்து எல்லாம் நன்றாக புரிந்துவிட்டு அதை வைத்தே அவர்களை அடிப்பது. நாளை அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் தெரியும், ஓ இவரா இப்படி நமக்கு செய்து விட்டார் என்ற ஒரு ஏக்கம் வந்தால் அந்த ஒரு ஏக்கம் நம்மை சும்மா விடாது. அதனால் அதையெல்லாம் நீ விட்டுவிடு. இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த கேவலமான கீழ்த்தரமான வாழ்க்கையில் இருந்து நீ மேலே வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஈசனை அடைய முடியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதிலிருந்து நாம் மேலே ஏறினால்தான் நாம் அந்த ஈசனையே அடைய முடியும் என்று கூறுகிறார் சித்தர். இது வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பாடல். இது எப்பொழுதும் நம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். கள்ள வேடம் புனையாதே, பெரிய ஆள் போல் காட்டிக்கொள்ளாதே. கங்கையிலேயே பல கங்கை என்றால் எங்கெல்லாம் கங்கை ஓடுகிறதோ அங்கெல்லாம் சரி. இப்பொழுது எல்லோருமே கங்கைக்கு, அந்த காலத்தில் எல்லாம் கங்கைக்கு போவதோ கைலாசத்திற்கு போகவோ அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனால் இன்று அது மிக சுலபமான காரியம்தான். ஓரளவுக்கு எல்லோருக்கும் போய்விட முடியும். இதனால் இங்கு போய் வந்ததால் மட்டும் அந்த பாவங்கள் தீராது. பல கங்கையோ வேறு ஏதாவது தீர்த்தமானாலும் சரி, அழகனந்தாவானாலும் சரி, எங்கு சென்றாலும் பாவம் கலையும் என்று நினைக்காதே. கொள்ளை நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே என்று கூறுகிறார் சித்தர். அதாவது புறமுதுகில் குத்துவது என்று நாம் சொல்லுவோம், இதுபோல் செய்யாதே என்று கூறுகிறார் சித்தர். எங்கும் சுயப்பிரகாசன் அன்பர் இன்ப இருதயத்து இருந்திடும் வாசன் துங்க அடியவர் தாசன் தன்னை துதிக்கின் பதவி அருளுவன் ஈசன். எங்கும் அருட்ஜோதியாக பிரகாசமாக ஸ்வயம் பிரகாசமாக விளங்குபவன் அந்த ஈசன். அவனை காண்பிப்பதற்கு வேறு ஏது பிரகாசமும் தேவையில்லை. சூரியனை பார்ப்பதற்கு நமக்கு என்ன லைட்டா தேவை? இதுபோல் பிரகாசமாக இருப்பவன். பிரகாசம் என்றால் இந்த வெளிச்சம் மட்டுமல்ல, அந்த அறிவு. அந்த பிரகாசம் என்பது நம் உள் இருப்பதால் தான் நமக்கு எல்லாம் புரிகிறது. எப்பொழுது நமக்கு புரியவில்லையோ நாம் அந்த பிரகாசத்தை விட்டு விலகிவிட்டோம் என்பதுதான் அதன் பொருள். நமக்கு ஏதோ புரிகிறது என்றால் மனதை வைத்து படியுங்கள், அப்பொழுதுதான் புரியும் என்று கூறுவார்கள். அந்த மனமும் அந்த ஈசனும் ஒன்று சேர்ந்தால்தான் எந்த துறையிலாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் விளங்கும். அந்த பிரகாசமாக எல்லாவற்றையும் விளங்க வைப்பவன் அந்த ஈசன். அவனை விளக்குவதற்கு ஆள் இல்லை, அவன் சுய பிரகாசம் என்று கூறுகிறார். அன்பர் இன்ப இதயத்தில் இருந்திடும் வாசன். அவன் நிரந்தரமாக நம்முள் இருக்கிறான். அகத்திலே ஈசன் நிரந்தரமாக இருக்கிறான். அவன் விட்டு விலகிய காலமே இல்லை. நாம் அவரை காண்பதில்லையே தவிர நம்மை விட்டு விலகினதே அவர் இல்லை. அவர் விலகாததால் தான் நாம் இருக்கிறோம். we are existing. அது அவர் இருப்பதால் தான் நாம் இருக்கிறோம். அதனால் நம்மை விட்டு அவர் விலகினதே இல்லை ஒரு காலம். ஆனால் நாம் தான் அவரை காணவில்லை. இவ்வாறாக நாம் நினைத்து அவன் அடியவர்க்கு அடியவன். பக்தியின் தர்மமே பக்தனுக்கு அந்த இறைவன் தாசனா.
பக்தர் கூறுவதையெல்லாம் அந்த இறைவன் செய்வானாம். ஏனென்றால் ஒரு நிலை வரும் பொழுது பக்தனும் பகவானும் ஒன்று சேர்ந்து விடுவான் பக்தியில். அதனால் அந்த பக்தனையும் பகவானையும் பிரிக்கவே முடியாது. பக்தி ஒன்று சேர்த்து விடும். அதனால் பக்தனுக்கு பகவான் அடியவர், அவன் அடியவர்க்கு அடியவன். தன்னை கவனிப்பவர்களுக்கு அவன் வீடு பேறு அளிப்பான், முக்தி அளிப்பான். முக்தி என்றால் என்ன? அந்த ஈசனும் நானும் வேறில்லை என்று புரிவது. இந்த உலகமும் நானும் வேறில்லை, இந்த படைப்பும் நானும் வேறில்லை. இதை புரிவதுதான் முக்தி என்பது. இந்த முக்தி பந்தம் இது எல்லாம் மாயைக்கு உட்பட்டது, ஒரு பேச்சுக்கு தான் இது. உண்மையாக கூறப்போனால் நாம் எல்லோருமே என்றும் முக்தன்தான். இதை உணரவில்லை. இந்த உணர்வதற்காக தான் இவ்வளவு பாடு. இதை உணர்ந்து விட்டால் நாம் என்றுமே முக்தன்தான். அதுதான் நம் சுயநிலை. நம் என்றுமே முக்தன், அளவில்லாதவன். இந்த ஒரு உடலுக்குள் அகப்பட்டு கிடப்பவன் அல்ல ஜீவன். இங்கு எல்லா இடமும் பரந்திருப்பவன் ஜீவன். அவன் இல்லாத இடமே இல்லை. அதனால் அந்த ஈசனை நீ அகத்தில் காணும் பொழுது இந்த ஒரு அறிவு உனக்கு வெளிப்படையாக வரும் என்று கூறுகிறார் சித்தர். தன்னை துதிக்கின் பதவி அருளுபவன் ஈசன். தன்னை வணங்குபவர்களுக்கு, தன்னை கவனிப்பவர்களுக்கு அவர் இதை விளங்க வைப்பார். இந்த உலகமும் நீயும் வேறில்லை, நீயும் நானும் வேறில்லை என்ற உயர்ந்த நிலையை அவர் புரிய வைப்பார் என்று கூறுகிறார் சித்தர். ஆற்றலும் வீட்டேற்றங்கண்டு அதற்கான வழியை அறிந்து கொண்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு ஆதி சிவனுக்கு செய்திடிர் சேர்ந்திடுங்குண்டு. அதாவது மனிதனாக பிறந்தால் அவனுக்கு இந்த கோபம் என்பது பெரிய ஒரு எதிரி. எல்லோரிடமும் சினம் கொண்டு விடுவான். சினம் கொள்வது, சினத்தின் பெரும் நிலைதான், உயர்ந்த நிலைதான் வஞ்சகம் செய்வது. கோபம் அடக்க முடியவில்லை என்றால் வஞ்சகம். இதற்கெல்லாம் மூல காரணம் என்று பார்த்தால் அகந்தை. நான் என்னும் அகந்தை. என்னை எதிர்த்து விட்டானா என்று கோபம். நான் கூறியதை கேட்கவில்லையா என்ற கோபம். இதற்கு எல்லாம் அடிப்படையாக உள்ளது இந்த அகந்தை தான். அதனால் ஒரு பக்தனாக வேண்டும் என்றால் முதலில் சினத்தை தவிர்க்க வேண்டும். அதற்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். ஏதாவது பக்தி பாடல்களை பாடியோ பல சிவனடியார்களின் லீலைகளை கேட்டோ ஏதோ ஒரு விதத்தில் மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். சரி, பக்குவப்படுத்தி விட்டோம். அதற்கு பிறகு அந்த சாந்த மனதுடன் அந்த பக்குவப்பட்ட மனதை வைத்து பலருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அது சிவ தொண்டானாலும் சரி, சிவ தொண்டர்களுக்கு செய்யும் தொண்டானாலும் சரி, மற்றவர்களுக்கு செய்யும் தொண்டானாலும் சரி. இதனால் இந்த தொண்டு செய்வதால் என்ன கிடைக்கும் என்றால் நமக்கு மட்டும், நான் மட்டும் என்ற ஒரு நிலை மாறி எல்லாம் ஒன்று, எல்லாம் ஈசன்தான் என்ற ஒரு அறிவு நமக்கு மெதுவாக மனதில் தோண தொடங்கும். அதாவது கூறுவார்கள், சர்வீஸ் டிசால்வ்ஸ் த ஈகோ என்று. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், இதுதான் கர்மயோகம் என்று பகவத்கீதையில் கூறுவதும், எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் மற்றவர்கள் நாம் செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை குறை கூறினால் கூட அதை கண்டுகொள்ளாமல் நான் இறைவனுக்காக இதை செய்தேன், என்னால் முடிந்தவரை செய்தேன் என்ற ஒரு மனப்பக்குவத்துடன் செய்ய வேண்டும். யாரையும் ஒரு வேறுபடுத்தி வித்தியாசமாக பார்க்காமல் எல்லோருக்கும் ஒன்று என்று நினைத்து தொண்டு செய்ய வேண்டும். இவ்வாறு தொண்டு செய்வதாலும் சினம் கொள்ளாமல் இருப்பதாலும் வஞ்சகம் இல்லாமல் இருப்பதாலும் என்ன பலம் கிடைக்கும் என்றால் நாம் மனம் தூய்மை அடைந்து விடும். என்னதான் பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ஒரு பழக்கத்தால் நாம் மனம் தூய்மை அடைந்து விடும். மனம் தூய்மை அடைந்து சாந்தமாக இருந்தால் என்ன கிடைக்கும் என்றால் நாம் எதற்காக பிறந்தோம் என்பது புரியும். நாம் இப்பொழுது எதையோ சாதிப்பதற்காக நாம் பிறந்திருக்கிறோம். அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும், என் பிள்ளைகள் இதை சாதிக்க வேண்டும் என்று பலவாறாக நாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் எதற்கு இங்கு பிறந்தோம் என்றால் திரும்பவும் ஈசனை அடைவதற்காக தான் பிறந்திருக்கிறோம். இந்த வழியும் இந்த ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். தெளிவு கிடைத்தால்தான் அதன் வழியை தேட முடியும். வழியை தேடினால் அங்கு நாம்
போய் சேர்ந்து விடுவோம் நம்முடைய லட்சியத்தில். அதனால் மனதை சாந்தப்படுத்தி அந்த சாந்த மனதுடன், கோபம் இல்லாத, சினம் இல்லாத, வஞ்சகம் இல்லாத மனதுடன் தொண்டு செய்து மீண்டும் அந்த மனதை தூய்மைப்படுத்தி அந்த ஈசனை அடையும் வழியை அறிய வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். மனதை கோபம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், அது முக்கியம். மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது எல்லோரும் நாம் செய்வதை ஒரு அக்செப்ட் பண்ணுவார்கள் என்று கூற முடியாது. சிலருக்கு நாம் செய்வது பிடிக்கவில்லை என்றால் விட்டு உடனே அதை வஞ்சகமாகவோ கோபமாகவோ மாற்றிவிடக்கூடாது. தொண்டு செய்வதில் இது முக்கியமாக நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய போனோம், அவர்களை கஷ்டத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர சென்றோம் என்றால் அவர்கள் சில சமயம்தான் அதை விரும்புவார்கள். விரும்பும் வரை செய்ய வேண்டும், விரும்பவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும். இதை மீண்டும் அதை ஒரு கோபம் போல் நாம் மனதில் வைத்து கொண்டால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். மீண்டும் அந்த மனம் சுத்தமடையாது. மனதை சாந்தம் அடைய செய்து மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது விருப்பமோ வெறுப்போ இல்லாமல் தொண்டு செய்து நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்று வழியை அறிந்து அதை நீ தேடி சென்று அடைய வேண்டும் என்று கூறுகிறார். இதுதான் உயர்ந்த நிலை, இதற்காக தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்று கூறுகிறார் சித்தர். கடுவெளி சித்தரின் பாடலை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இனி என்னுடைய அடுத்த வீடியோவில் இருந்து வேறு ஒரு சித்தரின் பாடலை பார்ப்போம். நம சிவாய.